எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஹரிஹரனோட லெக்சருக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சதன் பிளாட்டிங் டெக்னிக். ஸோ சதன் பிளாட்டிங் டெக்னிக்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீன் குளோனிங் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் நாலாவது ஸ்டெப் சதன் பிளாட்டிங். எது நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி டெவலப் பண்ண டெக்னிக் தான் சதன் பிளாட்டிங். ஸோ இன்றைக்கி லெக்சரில் நம்ம இதை பற்றி நல்லா இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ இதை நான் எப்படி என் லெக்சரை டிவைட் பண்ணியிருக்கேன்னா, மொதல் சதன் பிளாட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம், ரெண்டாவது பிரின்சிபல் ஆஃப் சதன் பிளாட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம், மூணாவது எப்படி சதன் பிளாட்டிங் ப்ரொசீஜர் பண்ணுறோங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ மொதல் இதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ 1975 எட்வின் சதன் டெவலப் பண்ண டெக்னிக் தான் சதன் பிளாட்டிங் டெக்னிக்கிறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏவை கட் பண்ண அப்புறம் அது சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக சின்ன சின்ன பீசஸாக எக்கச்சக்கமாக இருக்கும். இதில் ஒரு பீஸ் தான் நம்மளோட ஜீன், எது நமக்கு தேவைப்படுதோ குளோனிக்கோ அது இருக்குது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் இவர் டெவலப் பண்ணார் இந்த டெக்னிக். அதாவது ஒரு மிக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ்லேருந்து எது நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் சதன் பிளாட்டிங் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன்னு சொல்லலாம். ஸோ டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏவை டீநேச்சர் பண்ணுறோம். டீநேச்சருங்கிறது என்னென்னா டிஎன்ஏ 2 ஸ்ட்ராண்டாக இருக்கும். இந்த சைடு அடினைன் இருந்ததுன்னா இந்த சைடு டைமிடின் இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அதே மாதிரி குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் இருக்கும். இப்படி 2 ஸ்ட்ராண்ட் போயிட்டே இருக்கும். சரி, இந்த 2 ஸ்ட்ராண்டில் என்றைக்குமே அடினைன் டைமினோட தான் பைண்ட் ஆகும், குவானைன் சைட்டோசினோட மட்டும்தான் பைண்ட் ஆகும். ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம இதை டீநேச்சர் பண்ணுறோம். டீநேச்சர்னா என்ன பண்ணுறோம்னா இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த ஹைட்ரஜன் பாண்டை உடைக்கிறோம். ஸோ 2 டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ என்ன ஆகும்னா 2 சிங்கிள் ஸ்டாண்டாக மாறிடும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா அது என்ன ஆகும்னா திரும்ப சேர்ந்துடும். இதுக்கு என்ன சொல்கிறோம்னா ரீஅனீலிங். ஸோ அதோட காம்ப்ளிமெண்ட்ரி பேசஸ் இருந்ததுன்னா அது சேரும். ஸோ இதைத்தான் ஒரு பேசிக் ஐடியாவாக வச்சுக்கிட்டாரு எட்வின் சதன். இந்த டீநேச்சர் டிஎன்ஏவை கொஞ்ச நேரம் ஒரு பர்டிகுலர் ஆப்டிமைஸ் கண்டிஷனில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்ஸ் ரீஅனீல் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இவர் என்ன பண்ணார்னா ஒரு ஆப்டிமம் கண்டிஷனில் ஜீனை டீநேச்சர் பண்ணார். இன்னொரு ப்ரோப் டிஎன்ஏ வச்சு என்ன பண்ணார்னா இதோட காம்ப்ளிமெண்ட்ரி அட்டாச் ஆகுதாங்கிறத பார்த்தாரு. ஸோ அப்படி என்ன பண்ணார்னா ஒரு ஆப்டிமம் கண்டிஷன், அதாவது ஒரு அயானிக் ஸ்ட்ரென்த்து டெம்பரேச்சர் இருக்கிற கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா இது திரும்ப தன்னை ரீஅனீல் பண்ணிக்குது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹைப்ரிடைசேஷன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ இதோட பிரின்சிபல் தெரிஞ்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் சதன் பிளாட்டிங். சதன் பிளாட்டிங்கோட பேசிக் ஐடியா என்னது, பிரின்சிபல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிசிட்டி, அதாவது ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டோட காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் தான் இன்னொரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் தான் ஜாயின் ஆகுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிசிட்டி தட் இஸ் அடினைன் தைமினோட பைண்ட் ஆகிறதும் சைட்டோசின் குவானைனோட பைண்ட் ஆகிறது ஸ்பெசிஃபிசிட்டியாக இருக்குது. ஸோ இதோட பார்ட் ஆஃப் சீக்வன்ஸும் ஸ்பெசிஃபிக்கலாக தான் பைண்ட் ஆகும். ஸோ சீக்வன்ஸ் நடுவில் கொஞ்சம் மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது பைண்ட் ஆகாது, என்ன போகும் விலகி போயிடும். இந்த ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்டோட சீக்வன்ஸ் சேமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காம்ப்ளெக்ஸ் மிக்சரில், அப்போ இது ஹைப்ரிடைஸ் ஆகும், நிச்சயமாக சேரும். ஸோ இதைத்தான் பேசிக் ஐடியாவாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ரோப் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட், நமக்கு ஜீன் என்ன இருக்கோ அதில் ஒரு ஸ்ட்ராண்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம லேப்லேயே சிந்ததைஸ் பண்ணுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரோப் டிஎன்ஏங்கிறோம். ஸோ நம்ம ஒரு ப்ரோப் டிஎன்ஏவை சிந்ததைஸ் பண்ணுறோம் நியூக்ளியேட்டை. ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும், இது அட்டாச் ஆகிரும். ஸோ நம்ம ஒரு டெஃபினிட் சீக்வன்ஸில் ஒரு ப்ரோப் டிஎன்ஏவை சிந்ததைஸ் பண்ணிவிட்டு தென் இதை என்ன பண்ணுறோம்னா இதோட அனீல் பண்ண விடுறோம். ஸோ இதைத்தான் நம்ம பேசிக் பிரின்சிபல் ஆஃப் சதன் ஹைப்ரிடைசேஷன் சதன் பிளாட்டிங் டெக்னிக்னு சொல்லலாம். ஸோ நான் இதை ஒரு சிமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொதல் என்ன பண்ணுறோம்னா எப்படி ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி ஜீன் குளோனிங்கில் மொதல் டிஎன்ஏவை செல்லிருந்து ஐசோலேட் பண்ணுறோம். ஐசோலேட் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறோம், அதை கட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு கட் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரெஸ்ட்ரிக்டட் மிக்சர் ஆஃப் டிஎன்ஏவை எடுத்துக்கிறோம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நம்ம அதை வந்து செப்பரேட் பண்ணுறோம். அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறோம்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸை வச்சு செப்பரேட் பண்ணுறோம். ஸோ நான் அப்படி செப்பரேட் பண்ண அப்புறம் என்ன பண்ணுறோம்னா அதில் இருக்கிற இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஜெல் வந்து தனித்தனி பேண்டாக ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட் ஒவ்வொரு கட் பண்ண டிஎன்ஏவும் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிறத என்ன பண்ணுறோம்னா இதில் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எதுக்குள்ள நைட்ரோ செல்லுலோஸ் பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதில் ஒரு ஸ்டாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன அப்புறம் நம்ம லேபில் வந்து சிந்தத்தைஸ் பண்ணுறோம். என்னது ப்ரோப் டிஎன்ஏ ஸ்டாண்ட் ரேடியோ லேபிள் பண்ணி ஒரு ப்ரோப் டிஎன்ஏ ஸ்டாண்டை சிந்தத்தைஸ் பண்ணுறோம். கெமிக்கலாவோ வேறு ஏதாச்சும் ஒரு மெத்தடில் சிந்தத்தைஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா அந்த நைட்ரோ செல்லுலோஸ் பேப்பரோட ரியாக்ட் பண்ண விடுறோம். ஸோ அதோட காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர் இருந்ததுன்னா என்ன ஆகும், ரெண்டுமே சேரும். அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அனீலிங். ஸோ ரெண்டுமே ஹைப்ரிடைஸ் ஆயிரும். ஸோ ஹைப்ரிடைஸ் ஆனப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் சிமிலராக இருக்கோ அது மட்டும் ஒட்டும், மிச்சம் டிஎன்ஏல வந்து இது ஒட்டாது. ஸோ அப்படி ஒட்டாமல் இருக்கிறதெல்லாம் வெளியே வாஷ் பண்ணி போயிடும். ஸோ ஒட்டினது மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஆட்டோ ரேடியோகிராஃபிங்கிற டெக்னிக்கில் வந்து இந்த ரேடியோ ஐசோட்டோப் எமிட் பண்ணுற ரேடியேஷனை வச்சு அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சா அதை ஐசோலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் இதோட பேசிக் பிரின்சிபலும் ஐடியா தான். ஸோ இதை எப்படி நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும்னா பேசிக் ப்ரொசீஜர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரொசீஜர் ஆஃப் சதன் பிளாட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ மொதல் ஸ்டெப் என்னது, டிஎன்ஏவை வந்து செப்பரேட் பண்ணணும். எதை வச்சு, ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் வச்சு. ஸோ நம்மகிட்ட கட் பண்ண டிஎன்ஏ மிக்சர் இருக்கும். ஸோ அதில் முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த கட் பண்ண டிஎன்ஏ மிக்சரை வந்து ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸை வச்சு ஒவ்வொரு பேண்டாக ஒவ்வொரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டாக தனியாக செப்பரேட் பண்ணுறோம் முதல் வேலை. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கிறத ரெண்டு சிங்கிள் ஸ்டாண்டர்டாக உடைக்கணும்னா இந்த ஹைட்ரஜன் பாண்டை உடைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ரெண்டாவது ஸ்டெப் ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஜெல் பண்ணுறோம். நம்ம செப்பரேட் பண்ண ஜெல்லில் இருக்கிற டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆக்குறதுக்கு என்ன பண்ணுறோம், ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ மூணாவது என்ன பண்ணுறோம் ஸ்டெப்பு, இந்த ரெண்டு ஸ்டாண்டு ப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெண்டு சிங்கிள் ஸ்டாண்டாக மாறினதில் ஒரு ஸ்டாண்டை என்ன பண்ணுறோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எதுக்கு, நைட்ரோ செல்லுலோஸ் பேப்பருக்கு. அதுக்கு பேர் வந்து பிளாட்டிங்னு நம்ம சொல்லலாம். ஸோ நாலாவது என்ன பண்ணுறோம்னா டீஆக்டிவேட் பண்ணுறோம். நம்ம ப்ரோப் டிஎன்ஏ வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரில் மட்டும்தான் ஒட்டணும், வேறு நைட்ரோ செல்லுலோஸ் பேப்பரில் எங்கேயுமே ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா பிளேசஸ்லேயும் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆன லொக்கேஷனை தவிர மிச்ச இடத்த எல்லாமே என்ன பண்ணுறோம், டீஆக்டிவேட் பண்ணுறோம், இல்லைன்னா சேச்சுரேட் பண்ணுறோம்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரோப் டிஎன்ஏவை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன ஆகும், அதோட காம்ப்ளிமெண்ட்ரியோட இருந்ததுன்னா அது ஹைப்ரிடைஸ் ஆகும். ஸோ அடிஷன் ஆஃப் ப்ரோப் டிஎன்ஏ அண்ட் ஹைப்ரிடைசேஷன் நடக்குது. ஸோ கடைசியாக எது ஜாயின் ஆகிருக்கோ அது வந்து ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலமாக நம்ம டிடெக்ட் பண்ணுறோம், டிடெக்ட் ஆஃப் ஜீன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை எப்படி பண்ணுறோங்கிறத வந்து நான் ஒரு கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ், 3 வெல் இருக்குது. ஒரு வெல்ல வந்து சைஸ் மார்க்கர் ஆட் பண்ணுறோம். ஒரு இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் ஏ வச்சு கட் பண்ண டிஎன்ஏ இருக்குது. ரெண்டாவதுல வந்து பி என்ஜைமை வச்சு கட் பண்ண டிஎன்ஏ இருக்குது. ஸோ ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் ரன் பண்ணோம்னா அதோட சைஸை பொறுத்து அது என்ன ஆகும், செப்பரேட் ஆகும். ஸோ செப்பரேட் ஆனது ஒவ்வொரு பேண்டாக நமக்கு வந்து தெரியும். ஸோ அதை என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட்டு பிளாட்டிங் பண்ணுறோம். ஸோ பிளாட்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு ட்ரே எடுத்துக்கிறோம். அதில் வந்து ஜெல் வச்சிடுறோம். ஜெல்லுக்கு மேலே நைட்ரோ செல்லுலோஸ் பேப்பர் வைக்கிறோம். நைட்ரோ செல்லுலோஸ் பேப்பர் மேலே வந்து ஒரு குரூப் ஆஃப் இதை வைக்கிறோம், ஃபில்டர் பேப்பர்ஸ் வைக்கிறோம். தென் கிளாத் வைக்கிறோம். தென் ஃபைனலாக ஒரு கிளாஸ், அப்புறம் ஒரு வெயிட் வைக்கிறோம். தென் அந்த ட்ரேவை ஃபில் பண்ணுறோம் ஒரு டிரான்ஸ்ஃபர் பஃபர்னால். அது என்ன பண்ணும், இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏலேருந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். எதில், நைட்ரோ செல்லுலோஸ் பேப்பரில். ஸோ மிச்சந்து ஃபில்டர் பேப்பரும் கிளாத்தும் உறிஞ்சிக்கிறோம் அந்த தண்ணியை. ஸோ அப்படி பண்ண அப்புறம் என்ன பண்ணுறோம்னா அதில் நம்ம ப்ரோப் டிஎன்ஏவை வந்து ஆட் பண்ணுறோம். ப்ரோப் டிஎன்ஏ என்னது, இதோட காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ. ஸோ அதை ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், எந்த காம்ப்ளிமெண்ட்ரி சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ இருக்கோ அதோட வந்து இதை ஹைப்ரிடைஸ் ஆகும். ஸோ ஹைப்ரிடைஸ் ஆன அப்புறம் அதை என்ன பண்ணுறோம்னா ஒரு எக்ஸ்ரே ஃபிலிமில் வந்து ஆட்டோ ரேடியோகிராஃபி, ஏன்னா நம்ம ப்ரோப் டிஎன்ஏ வந்து ரேடியோ லேபிள் ஐசோட்டோப் ஆட் பண்ணனால ஆட்டோ ரேடியோகிராஃபி பண்ணோம்னா
எந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பேண்ட் வந்து நமக்கு வந்து அதில் தெரியும். ஸோ அதில் இருந்து நம்ம அந்த டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணி அந்த ஜீனை வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜரோட அவுட்லைன் எப்படி பண்ணுறோம்ட்டு. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ முதல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து டிஎன்ஏவோட ரெஸ்ட்ரிக்ஷன் மிக்சரை எடுத்துக்கிறோம். ஸோ அதை என்ன பண்ணுறோம், ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம், இந்த வெல்லை ஆட் பண்ணி அது வந்து அந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பஃபர் டிஏஇஓ டிபிஇ பஃபரில் வந்து ரன் பண்ணுறோம். ஒரு பெர்டிகுலர் எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியலில் பெர்டிகுலர் டைம் செப்பரேட் பண்ணோம்னா இந்த அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் வந்து அது செப்பரேட் ஆகி நமக்கு கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த செப்பரேட் ஆனப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை உடைக்கணும், 2 சிங்கிள் ஸ்டாண்டர்டு. அதனால் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறோம், ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஜெல் பண்ணுறோம். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் உடைக்கணும்னா என்ன பண்ணணும், பிஹெச் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ இந்த ஜெல்லை என்ன பண்ணுறோம், சோக் பண்ணுறோம். எதில், ஒரு ஆல்கலியில். ஸோ ஹைட்ரஜன் அயன் கம்மியாக இருக்கிற ஆல்கலி, ஹைட்ராக்சில் அயன் அதிகமாக இருக்கிற ஆல்கலியில் என்ன பண்ணுறோம்னா இதை ஆட் பண்ணுறோம், சோக் பண்ணுறோம். சோக் பண்ணோம்னா இந்த 2 டபுள் ஸ்டாண்டர்டுக்கு நடுவில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட் என்ன ஆகும், பிரேக் ஆகி ரெண்டுமே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆல்கலி ஃபர்தராக இருந்தது என்ன பண்ணும், பாஸ்போடைஎஸ்டர் பாண்டையும் பிரேக் பண்ணி துண்டாக்கிடும் டிஎன்ஏவை. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், அதை நியூட்ரலைஸ் பண்ணுறோம் ஆசிடை ஊற்றி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மகிட்ட என்ன இருக்குது, அந்த ஜெல்ல ரெண்டுமே டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து 2 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 3வது ஸ்டெப் என்ன பண்ணணும், இதை பிளாட் பண்ணணும், பிளாட்டிங் பண்ணணும். பிளாட்டிங்கிறது என்னது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. எதுலேருந்து, ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பேப்பர்லேருந்து நம்ம வந்து நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை. ஸோ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் செப்பரேட் பண்ணதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பர் வைக்கிறோம். ஸோ இது வந்து உடையிறனால இன்றைக்கி தேதியில் இந்த நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா நைலான் பேப்பரையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பிரமிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரமிட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்னா, மொதல் ஒரு ட்ரே எடுத்துக்கிறோம், அதில் ஜெல் வைக்கிறோம். ஸோ ஜெல் மேலே என்ன வைக்கிறோம், நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பரோ நைலான் பேப்பர் வைக்கிறோம். அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், சீரீஸ் ஆஃப் ஃபில்டர் பேப்பர் 8 to 10 ஃபில்டர் பேப்பர் வைக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு கிளாத் வைக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு பிளெயின் கிளாஸ் ஸ்லைட் வைக்கிறோம். அதுக்கு மேலே வெயிட் 1 கிலோகிராம் வரைக்கும் வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இந்த பஃபரை ஊற்றுறோம். ஸோ இந்த பஃபர் என்ன பண்ணுதுன்னா தன்னோட கேபிலரி ஆக்ஷன்னால் என்ன பண்ணுதுன்னா இந்த கீழேருந்து தண்ணி இந்த ஜெல் வழியாக உள்ளே போய் டபுள் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்டாக அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த டிரான்ஸ்ஃபரிங் பஃபர் எடுத்துக்கிட்டு நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பரில் இந்த டிஎன்ஏவை ஒட்ட வச்சுட்டு தென் லிக்விட் கேபிலரி ஆக்ஷன் வழியாக இதுக்குள்ளே போயிடும், எது ஃபில்டர் பேப்பரில் உறிஞ்சிரும். ஸோ இப்படி பண்ணுறனால என்ன பண்ணும், இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து அப்படியே அந்த நைலான் பேப்பரில் வந்து அப்படியே ஒரு பிரிண்ட் எடுத்த மாதிரி இம்ப்ரிண்ட் ஆகிரும். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிளாட்னு சொல்கிறோம். ஸோ இதில் இப்போ எடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் எப்படி எங்கே பேண்ட் இருந்ததோ அதே மாதிரியே தான் இது இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பிளாட்டிங் சொல்கிறோம். ஸோ நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பரோ நைலான் பேப்பரோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தன்னையை ஒட்ட வத்திக்க சான்ஸ் இருக்குது. ஸோ டிஎன்ஏ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு சிங்கிள் டிஎன்ஏ, மிச்ச இடமும் டிஎன்ஏ எடுத்துக்க சான்ஸ் இருக்கிறனால என்ன பண்ணணும்னா அதை இன்ஆக்டிவேட் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரோப் டிஎன்ஏ ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணோம், இந்த இடத்துல எங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரோட அட்டாச் பண்ணுறதுக்கு பதிலாக நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பரில் இருக்கிற வேறு இடத்துலையும் இது ஒட்டிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சேச்சுரேட் பண்ணுறோம் 4வது ஸ்டெப்பில். ஸோ நம்ம சேச்சுரேஷன் இல்லைன்னா டீஆக்டிவேஷன் ஆஃப் நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பர்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நான் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏவை ஆட் பண்ணிடுறோம். அது என்ன ஆகும்னா மிச்சம் இருக்கிற ஏரியாலலாம் ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா இது சேச்சுரேட் ஆகும். இப்போ நம்ம ப்ரோப் டிஎன்ஏ ஆட் பண்ணோம்னா இதை காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டில் மட்டும்தான் இது போய் அணிலாக சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ப்ரோப் டிஎன்ஏ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லேபிளிங் ஆஃப் டிஎன்ஏவை வந்து தெரிஞ்சுக்குவோம். தட் மீன்ஸ் ப்ரோப் டிஎன்ஏ எப்படி நம்ம தயாரிக்கிறோம்ட்டு.
நம்ம 2 பேசிக் மெத்தடில் வந்து ப்ரோப் டிஎன்ஏவை தயாரிக்க முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎன்ஏ மாலிகுல் தயாரிச்சுட்டு கடைசியில் எண்ணில் மட்டும் வந்து நம்ம லேபிள் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆட் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஃப்ளூரசன்ஸ் டை ஆட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த டிஎன்ஏ சிந்ததைஸ் பண்ணுறப்பவே ஒரு ரேடியோ லேபிள் ஐசோடோப்பை வச்சவே சிந்ததைஸ் பண்ணிடலாம். ஸோ 2 மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரோப் டிஎன்ஏவை வந்து தயாரிக்கலாம். ஸோ ஒன்று எண்டில் போய் ஆட் பண்ணுறது, இன்னொன்று சிந்ததைஸ் பண்ணுறப்பவே வந்து ஒவ்வொரு நியூக்ளியோடைடாக வந்து ரேடியோ லேபிள்டாகவே ஆட் பண்ணுறது. ஸோ நம்ம முதல் டெக்னிக் தெரிஞ்சுக்குவோம். ரேடியோ லேபிளிங் ஆஃப் டெர்மினல் டிஎன்ஏ. டிஎன்ஏவோட கடைசி பகுதியில் எப்படி ஆட் பண்ணுறோம்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ரேடியோ ஐசோடோப்போ இல்லை ஒரு ஃப்ளூரசன்ஸோ என்ன பண்ணுறோம்னா இந்த இன்டாக்ட் டிஎன்ஏவில் கடைசியில் இருக்கிற 5-OH குரூப்பில் போய் அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு ஒரு என்ஜைம் யூஸ் பண்ணோம், அது பாலிநியூக்ளியோடைட் கைனேஸ். இந்த கைனேஸ் என்ஜைம் என்ன பண்ணோம்னா ரேடியோ ஆக்டிவ் காமா பாஸ்பேட்டை வந்து ஏடிபியில் இருக்கிறத கடைசியாக இருக்கிற 5-OH குரூப்பில் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ ரெண்டாவது மெத்தட் லேபிளிங் பை இன்கார்பரேஷன். தட் மீன்ஸ் ஒவ்வொரு நியூக்ளியோடைட் ஆட் பண்ணுறப்ப நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூ டிஎன்ஏவை வந்து சிந்ததைஸ் பண்ணுறோம், ப்ரோப் டிஎன்ஏ. ஸோ அது எப்படி சிந்ததைஸ் பண்ணுறோம்னா லேபிள்டு என்டிபிஸ், நியூக்ளியோடைட் ட்ரைபாஸ்பேட். தட் மீன்ஸ் ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஏடிபியோ ஜிடிபியோ சிடிபியோ டிடிபியோ அது இருக்கிறப்ப அதுலேயே வந்து சிந்ததைஸ் பண்ணிக்கிட்டே போகிறது தான் நம்ம வந்து இன்கார்பரேஷன். ஸோ இதுக்கு லேபிள் பண்ணுறதுக்கு என்ன ரேடியோ ஐசோடோப் யூஸ் பண்ணுறோம்னா பாஸ்பேட் 32ஓ இல்லைன்னா சல்ஃபரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக பாஸ்பரஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நியூக்ளியோடைட்ஸில். ஸோ இதுதான் வந்து ஒரு பாலிமரைஸை வச்சு ஒரு பிசிஆரில் வந்து சிந்ததைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட இந்த ரேடியோ லேபிள்டு ப்ரோப்ஸை தயாரிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ரோப்ஸை என்ன பண்ணுறோம்னா இந்த நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பரில் ஆட் பண்ணுறோம், அடிஷன் ஆஃப் ப்ரோப் டிஎன்ஏ. ஸோ என்ன பண்ணுறோம்னா இந்த நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பரை ஒரு பாலித்தீன் கவரில் வச்சிடுறோம், அதில் வந்து பஃபரை ஊற்றிடுறோம். ஏன்னா ப்ராப்பர் அயானிக் கண்டிஷன் அண்ட் டெம்பரேச்சரில் தான் என்ன ஆகும், காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் வந்து அனில் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வச்சுட்டு தென் இந்த ப்ரோப் டிஎன்ஏவை வந்து ஆட் பண்ணிடுறோம். ஸோ என்ன ஆகும், நம்ம ஒரு அப்ராப்ரியேட் கண்டிஷன்ஸ் தந்தோம்னு வச்சுக்கோவேன், என்ன ஆகும்னா இந்த ப்ரோப் டிஎன்ஏ அதோட காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏவோட அட்டாச் ஆகி என்ன ஆகும், ஹைப்ரிடைஸ் ஆகிரும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹைப்ரிடைசேஷன் சொல்கிறோம். ஜென்ரலாக ஹைப்ரிடைசேஷன் எங்கே அதிக நடக்க சான்ஸ் இருக்குன்னா எதில் ஜிசி ரிச் கண்டென்ட் இருக்கோ அதில் தான் நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ராப்பர் அயானிக் கான்சன்ட்ரேஷன் வேணும்னு சொன்னனால இதில் ஆட் பண்ணுற பஃபர் வந்து ஸ்டாண்டர்ட் சோடியம் சிட்ரேட் பஃபரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்புறம் டெம்பரேச்சர் சொன்ன மாதிரி 45 to 65 டிகிரி மெயின்டைன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹைப்ரிடைசேஷன் வந்து பெர்ஃபெக்டாக நடக்கும். ஸோ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரை வந்து கரெக்டாக நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இது வந்து கரெக்டாக இந்த அட்டாச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹைப்ரிடைஸ் ஆன அப்புறம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறப்ப வந்து ஒரு ஜென்ரலாக ரேடியோ ஐசோடோப்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம இதை வாஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம ரேடியோ லேபிள் ஐசோடோப்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால என்ன ஆகும்னா அன்னெசரியாக இருக்கிற டிஎன்ஏ வந்து ரேடியோ லேபிள் டிஎன்ஏ அதில் இருந்ததுன்னா தப்பான லொக்கேஷனில் வந்து நமக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து ஆட்டோ ரேடியோகிராஃபியில் தரும். ஸோ அதை நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ ப்ரோப் டிஎன்ஏவும் கரெக்டாக அனில் ஆகாத ப்ரோப் டிஎன்ஏவையும் நம்ம வாஷ் பண்ணுறோம். ஸோ அது வாஷ் பண்ணுறது வந்து we can take சோடியம் சிட்ரேட் பஃபரையை வச்சு நல்லா வாஷ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகும், எல்லாம் வாஷ் ஆகிட்டு எது மட்டும் பைண்ட் ஆகிருக்கோ அது மட்டும்தான் இருக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து தப்பான ஸ்பூரியஸ் ரிசல்ட்ஸ் வந்து தர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கடைசியாக என்ன பண்ணுறோம், டிடெக்ஷன் பண்ணுறோம். எப்படி டிடெக்ஷன் ஆஃப் லேபிள்டு டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஃப்ளூரசன்ஸ் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளூரசன்ஸ் வந்து ஒரு யூவி லைட் அனுப்புனோம்னா லைட் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃப்ளூரசன்ஸ் வந்து ஹையர் லாங்கர் வேவ் லென்த்தில் தர்றப்போ வந்து அதோட ஃப்ளூரசன்ஸ் ஆர் லொக்கேஷனில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஃப்ளூரசன்ஸ் மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது மெத்தட் வந்து நீங்கள் டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி இன்கார்பரேட் பண்ணியிருந்தோமோ அப்போ வந்து இவர் எக்ஸ்ரே ஃபிலிமில் வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறோம். ஸோ இந்த ரேடியோ ஐசோடோப் வந்து எமிட் பண்ணும் ரேடியேஷன்ஸை. ஸோ பீட்டா பார்ட்டிகிள்ஸ் எமிட் பண்ணும் எது, பாஸ்பரஸ் 32 இல்லைன்னா சல்ஃபர் இருந்ததுன்னா சல்ஃபர் 35. ஸோ இது எமிட் பண்ணுறத வந்து ஒரு எக்ஸ்ரே ஃபிலிமில் ஒரு பேண்டாக நமக்கு தெரியும்.
ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆட்டோ ரேடியோகிராஃபின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து அந்த நம்மளோட ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் மேலே இந்த ஃபிலிம் வச்சோம்னா எந்த பேண்டு ரேடியோகிராஃபி அதுதான் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வெட்டி எடுத்துகிட்டு ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்ம குளோனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியோட லெக்சரை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதோட அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சதன் பிளாட்டிங் அப்ளிகேஷன்ஸோட மெயின் ஒர்க்கே என்னென்னா இது ஒரு டிஎன்ஏ கண்டுபிடிக்கிற டெக்னிக். ஐடென்டிஃபை எ டிஎன்ஏ ஃப்ரம் எ மிக்சர். ஒரு மிக்சர் ஆஃப் டிஎன்ஏலேருந்து நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டாவது மெத்தட் வைரல் டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கரெக்டாக கண்டுபிடிச்சு அந்த ஐசோலேட் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை தவிர சில நேரத்தில் வந்து RFLPஸில் வந்து கண்டுபிடிக்கிறது ஜீனோம் ப்ராஜெக்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் மியூட்டேஷன் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பெஷலி இந்த ஜெனட்டிக் டிசீஸ் இருக்குது, நியோநாட்டல் டிசீஸு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர கடைசியாக இந்த டெக்னிக் எங்கே யூஸ் பண்ணோம்னா இந்த பைலோஜெனட்டிக் அனாலிசிஸ். தட் மீன்ஸ் ஒரு உயிரினத்துலேருந்து இன்னொரு உயிரினம் வர்றதுக்கு எப்படி அதோட ஜீனோட சீக்வன்ஸ் மாறி இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த பெட்டர்னிட்டி மெட்டர்னிட்டி அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இது தவிர யாராச்சும் இறந்துட்டாங்க, குண்டில் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துகிட்டு பர்சனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பல ஜீனோட மேப்ஸ்லாம் தயாரிச்சிருக்கோம், ஜீனோமிக் மேப்பிங்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்லாம் வந்து சதன் பிளாட்டிங் டெக்னிக்கில் இருந்து தான் ஒவ்வொரு ஜீன் மேப்பிங் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த லெக்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சதன் பிளாட்டிங் டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ மிக்க நன்றி. என்னோடய ஃப்யூச்சர் லெக்சர்ஸையும் நீங்கள் கேளுங்க. நன்றி, வணக்கம்.